ஊத்துங்க. அட நல்லா ஊத்துங்க. எவ்வளவு ஊத்துற? எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா நாங்க? போதுமா அக்கா? தம்பி குடுப்பா. அக்கா ஆண்டி 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 ஆண்டி. என்னப்பா? என்ன ஆண்டி சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துட்டு போங்க. எனக்கு எதுக்குப்பா வம்பு? ஆண்டி 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 விடுப்பா சாமி. பால்கார ஆண்டி நில்லுங்க. பால்கார ஆண்டி எல்லாம் மிரட்டி வச்சிருக்கீங்க. என்ன மாமா நீங்க? பால்கார ஆண்டியே சொல்லிட்டாங்க பர்த் சர்டிபிகேட் கொடுங்க. என் ஆத்திரத்தை கிளப்பாம மரியாதை போயிரு. மாமா சார் பேப்பர். ஆமா இதான் முக்கியம். அவன் தலையில வச்சு கொடுத்து. பேப்பர் அண்ணா குட் ஆஃப்டர்நூன். அண்ணா உங்ககிட்ட பர்த் சர்டிபிகேட் இருக்குங்களாண்ணா? இருக்குப்பா. எனக்கு இருக்குங்கண்ணா. அப்ப இவரு பொண்ணுக்கு இருக்கணும்ல? ஆமா இருக்கணும்பா. அண்ணா ஒரு மருமகனா மாமனார் கிட்ட சொத்து கேட்கல சீரியஸான கேட்கல. என் பொண்டாட்டியோட பர்த் சர்டிபிகேட் கேட்டா ஐயா இப்ப நீ போறியா இல்லையா? சரிங்க ஐயா. நீங்க போங்கண்ணா போங்க. மாமா அதாவது ரஞ்சிதா என்னங்க? அத கொண்டு வந்து இப்ப மூஞ்சில விட்டேரி. சரிங்க. ஏன் மாமா எதுக்கு 5 கிலோ மிளகா பொடிய கரைச்சு குடிச்ச மாதிரி முகத்தை இப்படியே வச்சுக்கிறீங்க? ஏனுங்க மாமா நீங்க மட்டும் சிரிச்சீங்கன்னா எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா? எங்க எனக்காக ஒரே ஒரு வாட்டி சிரிங்க. சிரிங்க சிரிங்க சிரிங்க. ஐயோ இனிமே அது வேணும் இது வேணும்னு இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. அது எப்படி மாமா முடியும்? பூங்குடிக்கு என்ன வேணும் வேணான்னு இனிமே தானே தெரியும். டெய்லி யோசிச்சு பார்த்துட்டு இங்க வந்து நிப்பேன். இப்ப கிளம்புறங்க மாமா. வரங்க மாமா. வரங்க அத்தை. இந்தாங்க பேப்பர். ஐயம்மா ஐயோ ஆத்தாடி வரங்க மாமா வரங்க அத்தை. முதல்ல இங்க இருந்து கிளம்பணும். ஐயம்மா பை பை. போ. அத்தை உங்க மருமக சரியான ஆளுதான். ஐயோ அர்ச்சனா என்னால சிரிப்பு அடக்கவே முடியல. எங்க நான் சிரிச்சிருவேணும்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேளை நான் சிரிச்சிருந்தேன் என்னைய 2 வெட்டி போட்டிருப்பாரு. அத்தை நான் மட்டும் என்ன எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? என்னாலயும் முடியல அத்தை. இந்த மனுஷனுக்கு இதெல்லாம் தேவைதான். அத்தை இந்த சண்டி குதிரையை அடக்க சாமியா பார்த்து உங்க மருமகனை அனுப்பி வச்சிருக்காரு. இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. நடக்கட்டும். இனிமேல் இதான் நடக்கணும். என்ன பூங்குடி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? எங்களுக்கு என்ன நாங்க சாம் சாம்னு இருக்கோம். ஐயோ பூங்குடி என்ன இது கண்ணெல்லாம் சவுண்ட் இருக்கு? என்னாச்சு கண்ணு வலியா? இல்லண்ணே ராத்திரி ஃபுல்லா தூங்கல. சரவண தூங்கவே விடல. என்னது ராத்திரி ஃபுல்லா தூங்கவே விடலையா? இங்க வாங்க. ஒரே கொரட்டை. அப்படியா? உன்னை அந்த அளவுக்கு கொடுமை பத்துறானா? இரு இன்னைக்கு அவன் பூங்குடி. என்னடா காலங்காத்தால என்ன பிரச்சனை? டேய் நீ தான்டா பிரச்சனை. நானா? பின்ன ராத்திரி ஃபுல்லா பூங்குடி தூங்க விடாம பண்ணிட்டியாமே. அதுவா? ஏய் சீ தள்ளு. ஏய் பூங்குடி இதெல்லாம் இவங்கிட்ட சொல்லுவேன். இவன் ஊரு பூரா போய் பப்ளிசிட்டி பண்ணிடுவான். டேய் 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 ஏற்கனவே உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. ஏய் சரி சரி விடு. இது என்னடா கையில ஃபைல்? இதுவா பர்த் சர்டிபிகேட்டா? பர்த் சர்டிபிகேட்டா? உனக்கு எதுடா பர்த் சர்டிபிகேட்? எனக்கு இல்லடா இது பூங்குடியோடது. அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். என்ன சரவணா சொல்ற? அப்பாவை போய் பாத்தியா? ஆமா. எங்க? உங்க வீட்ல தான். என்ன சொல்ற? வீட்டுக்கு போயா? அவர் எதுவும் சொல்லல? அவர் என்னத்த சொல்லுவாரு? இல்ல அவர் எதுவும் சண்டை போடலையா? யாருகிட்ட? நாங்கெல்லாம் சிங்கம்ல. நீ எப்படா சிங்கமான? கொஞ்சம் வாய மூடுறியா?
காலங்காத்தால எழுந்து மாமனார் வீட்டுக்கு போய் காலிம்பேல அழுத்துனேன். ஓ கட்டாய் விட்டுக்கிட்டே அவரு வந்தாரு. என்னங்க மாமா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கீங்க, இவ்வளவு லேட்டா எந்திரிச்சா எப்படி பொறுப்பு தெருப்பெல்லாம் பாக்குறதுன்னு அப்படின்னு கேட்டேன். ஐயோ மாப்பிள, சாரி மாப்பிள, என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள, இன்னைக்கு ஒரு நாள் லேட்டா எந்திரிச்சிட்டேன்னு என்கிட்ட கெஞ்சினாரு. அப்படியா? ரொம்ப கெஞ்சாதீங்க, மன்னிச்சு விட்டுட்டேன், போய் தொலைங்கன்னு சொல்லிட்டேன். அப்படியே 2 கையையும் நெஞ்சுக்கு குறுக்கால கட்டிக்கிட்டு குனிஞ்சு, மாப்பிள என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. நான் உடனே யோ என் பொண்டாட்டியோட பர்த் சர்டிபிகேட் கொடுன்னு கேட்டேன். மாப்பிள இங்கதான் வீட்டுக்குள்ள எங்கேயோ இருக்கு மாப்பிள அப்படின்னு சொன்னாரு. குடுகுடுன்னு ஓடி போய் எடுத்துட்டு வர சொன்னேன். அதே மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாரு. அத வாங்கிட்டு போயா போயா புண்ணாக்குன்னு ஒரு பாட்டை பாடிட்டு அப்படியே ஜாலியா இங்க வந்துட்டேன். என்ன பூங்குடி அப்படி பாக்குற? நீ பாக்குறத பார்த்தா நான் சொன்னத நம்பாத மாதிரில இருக்கு. டேய் 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 டேய், புழுகிறதுக்குன்னு ஒரு அளவு இருக்குடா. டேய் நீ நம்பலேனா ரத்தம் கக்கிதான் சாவ. சரிடா நான் நம்புறேன்டா. இப்ப எதுக்கு நீ அங்க போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்து நிக்கிற? பிரச்சனை எல்லாம் பண்ணல பூங்குடி, போய் கேட்டேன் கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். இப்ப எதுக்கு எனக்கு பர்த் சர்டிபிகேட்? பின்ன உன்னை வெளிநாடு கூட்டிட்டு போய் படிக்க வைக்கணும்னா பர்த் சர்டிபிகேட் தேவையில்ல. என்ன சரவணா சொல்ற? ஆமா, நீ காலேஜ்ல சேர்ந்திருக்க, படிச்சு முடிச்சு கண்டிப்பா நிறைய மார்க் எடுப்ப. அதுக்கப்புறம் உன்னை இந்த ஊர்ல படிக்க வைக்க முடியுமா? வெளிநாட்டுக்கு அனுப்பி தானே படிக்க வைக்க முடியும். வெளிநாட்டுக்கு போகணும்னா ஏரோப்ளேன்ல போகணும், ஏரோப்ளேன்ல போகணும்னா பாஸ்போர்ட் வேணும், பாஸ்போர்ட் வாங்கணும்னா பர்த் சர்டிபிகேட் வேணும். எப்படி போய் வாங்கிட்டு வந்துட்டேன்ல. இவளை இங்க இருக்கிற காலேஜுக்கே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுல வெளிநாட்டுல இருக்கிற காலேஜுக்கு அனுப்புறானா? எவ்வளவு திமிரு பாத்தியா? மா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா நல்லதுக்கு மாதிரியே தெரியலமா. ஆமாண்டி, இதுங்களை சும்மாவே விடக்கூடாது. பார்த்துக்கலாம், விடு. கடு. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு சரவணா. நீ சொன்ன மாதிரி என் அப்பாவை என் கூட சேர்த்து வச்சிருவ. ஏய், அதுக்காக தானே மாமா கிட்ட அப்பப்ப போய் டச்ல இருக்கேன். எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியல, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. அவரை பத்தி உனக்கு தான் தெரியல, நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். நீ உள்ள வா. ஏன் துணி காய போடணும். ஆட அதெல்லாம் அப்புறம் காய போட்டுக்கலாம். நீ உள்ள வா, உள்ள வா, போ 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 போ, சொல்றேன் போ. இவன் உள்ள போயிட்டா நம்ம வேலை எப்படி பாக்குறது? டேய் சரவணா, மா, இவன் நம்ம அவளை படிக்க வைக்கிறேன்னு வெறி பிடிச்சு தெரியறான். இதை எப்படிமா நம்ம தடுக்க முடியும்? உசுரே போனாலும் சரி, இவளை நான் படிக்க விட மாட்டேன். மா, எதுக்கு போய் எதுக்குமா உசுர அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? அவ படிக்க கூடாது அவ்வளவுதானே, பாத்துக்கலாம், விடு.